இப்போ பிடிச்ச நண்பனா இருந்தா 10 ரூபா தந்தா கூட ஓகேன்னு சொல்லுவோம்ல. இல்ல 10 சீட்டுக்காக கிடையவே கிடையாது. நான் திமுகவோட சேர்ந்து மக்களுக்காக நல்லது பண்ணதான் திமுக திருடும் கூட கொள்கை, இருக்கேன். அந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கா? சீட்டுக்கு அவர் ஆசைப்படல, பதவிக்கு ஆசைப்படல, இல்ல பெட்டிக்கு ஆசைப்படலைன்னா அவர் இன்னைக்கு தனித்து அந்த சமூகத்துக்காக நின்றுப்பார். அண்ணன் சீமானை விட ஒருபடி உரமேறி போய் தனக்குன்னு அந்த ஒரு கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்தி இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கும் அவருக்கும் போட்டியோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ நடக்கும்போது இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு? இதெல்லாம் பிடிச்சதுனால அதில் மயங்கி போய் போகிற. இந்த படத்துல எல்லாம் வில்லனை பார்த்து ஹீரோயின் மயங்குவாங்க. அவன் அவ்வளோ கொலை பண்ணுவான், அவ்வளோ ரவுடிசம் பண்ணுவான், அவன் பார்த்தா இது விற்கிறவனா இருப்பான், கஞ்சா விற்று பிழைக்கிறவனா இருப்பான். அவன் மேலே இந்த அம்மா காதல் வந்து அதை ஒரு படமாக கொண்டாடுவாங்க. இன்னும் உங்களை முதல்வராக கூட நாங்கள் அறிவிச்சிரோம்னு பிஜேபி சொன்னதா ஒரு பரவலாக ஒரு செய்தி இருக்கு. இவ்வளோ ஆசை காட்டியும் ஒருத்தர் தனியாக நிற்கிறாருன்னா அப்போ அவரு தான் பெரிய ஆளு. மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. எல்லாரும் என்னை சீட்டுக்காக திமுக கூட இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இப்போ கூட எனக்கு திமுக விட அதிக சீட்டுகள் தரக்கூடிய கட்சியெல்லாம் நிறையவே இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெஞ்சு குறுகுறுக்குது போல. ஏன்னா சீமான் அவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் 2 சீட்டு 3 சீட்டுக்காக திமுக ஒரு வகையில இன்னொரு அதிமுகவோ பாஜகவுக்கோ போனா சீட்டு அதிகம் கிடைக்கலாம். ஆனா அவருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பிடிச்ச நண்பனா இருந்தா 10 ரூபா தந்தா கூட ஓகேன்னு சொல்லுவோம்ல. இல்ல 10 சீட்டுக்காக கிடையவே கிடையாது. நான் திமுகவோட சேர்ந்து மக்களுக்காக நல்லது பண்ணதான் திருடும் கொள்கை, அந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கா? சீட்டுக்காக நான் முன் வச்சிருந்தா எனக்கு எத்தனையோ கட்சிகள் இவங்களை விட அதிகமா கொடுக்குறாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் அவர்கள். சீட்டுக்கு அவர் ஆசைப்படல, பதவிக்கு ஆசைப்படல, இல்ல பெட்டிக்கு ஆசைப்படலைன்னா அவர் இன்னைக்கு தனித்து அந்த சமூகத்துக்காக நின்றுப்பார். அண்ணன் சீமானை விட ஒருபடி உரமேறி போய் தனக்குன்னு அந்த ஒரு கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்தி இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கும் அவருக்கும் போட்டியோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அவர் நல்லவரா இருந்தா, நேர்மையானவரா இருந்தா, பதவிக்கு ஆசைப்படல, சீட்டுக்கு பதவிக்கே ஆசைப்பட்டுதான் எல்லாரும் முதல்வர் பதவிக்காக தான் வராங்க. அதை இங்கே யாரும் குறைச்சி மதிப்பிடலை. எல்லாருமே எதுக்காக வராங்க? கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆகணும்னு தான். ஆனா இந்த சீட்டுக்கு முதல்வராக முடியாது, அப்போ ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு போயிடுவோம், எம்பி சீட் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னாலே அவங்க மக்கள் பிரச்சனைக்காக வரலங்கிறது அதிலேயே தெரிஞ்சு போயிடுது. அதனால அவங்க அப்படி சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், அவர் இதுக்கெல்லாம் ஆசைப்படலை அப்படின்னா இவர் தன்னுடைய சமூகத்துக்காக கூட்டணி வைக்கணும்னு சொல்லி கட்சி தொடங்குற எல்லாருமே சும்மா அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் போறாங்க. நீங்க என்ன திராவிட ஆட்சியில என்ன ஆணவ படுகொலை நடக்குதுங்கிறீங்க, பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, ரோட்ல நடமாட முடியல, ஏதோ இறைவன் புண்ணியத்துலதான் நாம தப்பிச்சிடறோம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கும் போது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, தற்காப்புக்கு அடிச்சா அவன் குண்டாசுல போடுறான், இவங்களை எதிர்த்து கருத்து பேசினா அதுக்கு ஜெயில போடுறாங்கன்னு இவ்வளோ நடக்கும்போது இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு? இதெல்லாம் பிடிச்சதுனால அதுல மயங்கி போய் போற. இந்த படத்துல எல்லாம் வில்லனை பார்த்து ஹீரோயின் மயங்குவாங்க. அவன் அவ்வளோ கொலை பண்ணுவான், அவ்வளோ ரவுடிசம் பண்ணுவான், அவன் பார்த்தா இது விற்கிறவனா இருப்பான், கஞ்சா விற்று பிழைக்கிறவனா இருப்பான். அவன் மேலே இந்த அம்மா காதல் வந்து அதை ஒரு படமாக கொண்டாடுவாங்க. அது மாதிரி ஒருவேளை இந்த வில்லனை இந்த ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்குன்னு வேணா அப்படி வேணா சொல்லலாம். நம்ம நேர்மையானவர்கள் பக்கம் தான் எப்பவுமே. எந்த பக்கத்துல இருந்து பேசுறேன்னு தெரியும்ல சார். இது இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் உங்களுக்கு ஒரு அதாவது அறிக்கை விடுற மாதிரி நீங்க எனக்கு நீங்க மட்டும் இல்ல, நிறைய கட்சிகள் இருக்கு உங்களை விட அதிகமாவே சீட்டு தராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்டா, எல்லாத்தையும் அதிகமான சீட்டு வேணுங்கிறதுக்காக கூட அவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடலாம். அதாவது மனித இயல்புடாமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் இருந்தாலும் எல்லாமே பதவி சுகம்தான். பதவி சுகம் இல்லாமல் யாரும் இருக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. என்ன மாதிரி 1-2 கேஸ் எக்ஸம்ஷன் கேஸ் இருக்கும். இது பக்கத்து இலக்கி பாயாசம் அப்ப நீங்க இல்லையா அண்ணை மாதிரி, சீமான் அண்ணை மாதிரி. அதெல்லாம் அவரு சீமான் ஒண்ணே அவர் ஆசைப்படாம தானே நிக்கிறாரு. அமைச்சர் பதவி தரம் வாங்கன்னு இருப்பாங்க, எவ்வளவு கோடி பேரம் பேசப்பட்டிருக்கோம், எல்லா தரப்புல இருந்தும் பேசப்பட்டிருக்கோம். அட்லீஸ்ட் எம்எல்ஏ சீட்டு பேசியிருப்பாங்க, அமைச்சர் வரைக்கும் தரோன்னு இருப்பாங்க. இன்னும் உங்களை முதல்வராக கூட நாங்க அறிவிச்சிரோம்னு பிஜேபி சொன்னதா ஒரு பரவலா ஒரு செய்தி இருக்கு. இவ்வளவு ஆசை காட்டியும் ஒருத்தர் தனியா நிக்கிறாருன்னா அப்ப அவரு தான் பெரிய ஆளு.
பெரிய ஆள் தான், அதுல என்ன பதவி மாட்டு ஆசை இல்ல, அவர் தான் மக்கள்கிட்ட காலையில நிக்கணும்னு ஜிம்முக்கு நினைக்கிறாரு. போறாரு, அவருக்கு எக்ஸசைஸ் கிடைக்கக்கூடிய பதவி பண்றாரு. கூட நேர்மையா கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா ஜிம்முக்கு போறாரு, பஸ்தாது மாதிரி நல்லா நெஞ்ச நிமித்துறாரு. அந்த பொண்ணு கூட கேட்டுச்சு, என் புருஷனோட ஒத்தைக்கு வந்த வரையானு, அது பேர் என்ன, ஆமா விஜய், வீரலட்சுமி. வீரலட்சுமி. அப்போ நான் சரி அப்படின்னாரு. அப்புறம் நான் தான் முடிச்சு சத்தம் போட்டேன், உனக்கு 60 வயசு ஆயிடுச்சியா, நீ அந்த பையன் சின்ன பையன், அவங்க கூட போய் மோதினா நமக்கு அசிங்கம் அப்படின்னேன். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கட்சிக்கு இப்போ நல்ல பப்ளிக்கில் ஒரு நல்ல நேம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எங்களை தப்பு தப்பாக பேசி வீணால கெடுத்துக்காதீங்க. இல்ல, உங்களுடைய குற்றங்களை முன் வச்சதுனாலதான் அவர் வந்து இவ்வளவு பிரபலமாவே ஆயிருக்காரு. கள்ளத்தனத்தை, ஓ, திமுக அப்படியா? திருட்டுத்தனத்தை புட்டு வச்சுதான் அவர் நேர்மையாளருங்கிற அந்த இதை ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. அப்படியா? அதிமுகவையும் சேர்த்துக்கணும். நீங்க உங்களை மட்டும் சொல்றாங்களேன்னு நீங்க பயப்பட வேண்டாம், அலற வேண்டாம். நாங்க அதிமுகவையும் அந்த இதுல சேர்த்துக்கிறோம். அப்படியா? ஏன் எடப்பாடி எங்களை மட்டும் தான் அடிக்கிறான்னு நினைச்சுக்கிடாதீங்க. எடப்பாடி இப்போ சூட்கேஸ் கொடுக்கலையா? எடப்பாடி எங்கேயுமே அவர் சூட்கேஸ் வாங்க மாட்டாரு. அப்படியா? ஆமா, திமுக இருந்து வாங்கியிருந்தா நீங்க தான் அதுக்கு பாலமா இருந்திருப்பீங்க. சூட்கேஸ் வாங்கலைன்னா அப்புறம் துணிமணி எல்லாம் எதுல எடுத்து வச்சுட்டு போறாரு? அது பையில எடுத்துருவாரு. பையில எடுத்து கட்டப்பை. பரவாயில்ல, நல்லாவே. ஆனா இவங்க வந்து திமுகல இருந்து வாங்கி இருந்தாருன்னா அதுக்கு கண்டிப்பா பாலமா ஐயா தான் இருந்திருப்பாரு. எவ்வளவு வாங்கினாரு? நீங்க தான் ஏதாவது கூட்டிட்டு போய் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இழுத்து விட்டுருப்பீங்க. அந்த வேலை உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைச்சிருக்கும். அதான் கமிஷனுக்காக அந்த மாதிரி நான் புரோக்கர் வேலை பார்க்குற ஆளு நான் இல்லை. அதே மாதிரிதான் பணத்துக்காக தன்னை பலி கொடுக்குற ஆளு, நாம் தமிழர் கட்சியை காவு கொடுக்குற ஆளு எங்க அண்ணன் இல்லை. மேம், இப்போ பொதுமக்களுடைய பார்வையில ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சீமான் அவர்களை பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு புறம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பி டீம் அப்படின்னு வந்து பேசுறாங்க. ஸோ இவங்க கிட்ட பேசும்போது உடனே ஸ்டாலின் சொல்லி தான் சீமான் அவர்கள் எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இது எதனால இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவரை வந்து எங்கேயாவது ஒரு கோர்த்து விட்டு அந்த வாக்குல சரியை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அண்ணன் பின்னாடி நிற்கிறவங்க இந்த 4 கட்சியும் வெறுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. புதுசாக வந்த தற்குறி கூட்டத்தையும் வெறுக்கிறவங்க தான் யார் பின்னாடி நிற்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அப்போ இவங்க ஒரு அரசியல் கணக்கு போடுறாங்க. திமுகவுக்கு பிஜேபியை சொல்லி இவரோட வாக்கு வங்கிகள் அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்கு வங்கிகள் இல்லை இந்து பெரும்பான்மை சமூகம்னு சொல்லிக்கிற இந்துவோட வாக்கு வங்கியையும் அவங்க என்ன செய்யணும்? ஏன்னா ஆர்எஸ்எஸ் விரும்பாத இந்து மத பற்றாளர்களும் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாக்குகள் வந்து யாருக்கு பெயரக்கூடாதுன்னா சீமான் அவர்களுக்கு பெயரக்கூடாதுன்னு அது நினைக்கும். அதிமுக இப்போ வந்திருக்க தற்கூரி கட்சி பிஜேபி எல்லாம் நினைக்கும் திமுக இருக்கிறவங்க வாக்கு நமக்கு வந்துடணும், அது சீமானுக்கு பேரக்கூடாது. அப்போ திமுக மேல இப்போ ஒரு பெரிய கடும் அதிருப்தியில இருக்கிறவங்க ஒண்ணு எடப்பாடிக்காவது போட்டுறணும், அப்பதான் பிஜேபியால வளர முடியும். தவிர எந்த நல்லவங்களும் எங்க பேரக்கூடாதுன்னு. ஆனா நல்லவங்க கண்டிப்பா அதிமுகவுக்கு போட மாட்டாங்க, அதையும் நான் சரியா சொல்லிடுறேன். இந்த கொஞ்சம் குறைகுடங்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சீமானுக்கு போட்டு அதாவது அதிமுகவுக்கு போடுவாங்க. இல்லை சீமான் பக்கம் போட்டக்கூடாது, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து சீமானுக்கு போயிடக்கூடாது. இந்த 2 கட்சிகளுக்குமே உள்ளூர எதுவுமே தமிழ் தேசியத்துக்கு போயிடக்கூடாது. இந்த திராவிடம் வளர்ந்தாலும் வளரணுமே தவிர ஒன்றுக்கொன்று டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் மங்கி எரிஞ்சு இப்படி போகலாமே தவிர இங்கே ஒரு தமிழ் தேசியம் சுடர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கணக்கு. அதனால எல்லாரையும் வச்சு ரவுண்டு கட்டுவாங்க. மொத்தத்தில் அண்ணன் சொல்கிற மாதிரி அதிக கைக்கூலி வாங்கினவர் அவராக தான் இருப்பார் போல இருக்கு. ஆமாம், அவங்க ஆசைக்கு சொல்லிட்டு போட்டுமே, எல்லாருக்கும் அவர் பி டீம் தாங்க. எல்லாரும் ஒரு ஹீரோயினை பார்த்தா 4 பேர் அடிச்சுக்கிற மாதிரி அண்ணன் ஏன் ஆளுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்களாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. அவருடைய கருத்து அந்த அளவுக்கு உண்மையை பறைசாற்றுதுன்னு தான் நம்ம இதில். இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, இவங்க பேசும்போது அந்த பெண்களை ஹீரோயை பற்றி 4 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை சுத்தரிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன இல்ல நமக்கு வந்து வாழ்க்கைய நடக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இப்போ வந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நமக்கு கொஞ்சம் நிறையவே கடுப்பாகும். உடனே நம்ம அதுல பாதிக்கப்பட்டோம்னு அர்த்தமா? நாம கவனிக்கிறோம், அந்த ஃபீல்டுல இருந்திருக்கோம், அதை ஆராயக்கூடிய அதுக்கு விசாரணை நடத்தக்கூடிய இடத்துல இருந்திருக்கோம், குழந்தைகள் இன்னும் நாங்கள் வச்சிருந்திருக்கோம். அப்போ அதுல பிள்ளைகள் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவாங்க. பத்திரிகைகளை சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ படிப்பறிவு, பட்டறிவு, கேள்வி அறிவு மூலமா நம்ம உணரலாம். எல்லாத்தையுமே நாம பட்டுதான். நீ 10 கல்யாணம் பண்ணிட்டடான்னு 10 கல்யாணம் பண்ண பார்த்து சொன்னா அவனை நான் 10 கல்யாணம் பண்ணிட்டேன்னு அர்த்தமா? ஒரு கல்யாணம் பண்றதே இந்த காலத்துல போதும் இருக்குது, 10 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. ஆனா உங்க தலைமையெல்லாம் பயங்கரமா பண்றாங்களே, மெயின்டைன் பண்றாங்களே நல்லா. அது எப்படி? யாரு?
இல்ல அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் மெயின்டைன் பண்றாங்க. ஓ அப்படி இந்த சூட்சமா சரியான சூட்சமா இருக்கு. சூத்திரதாரிகள்னா அது கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா திமுக பத்தி அவ்வளவு வருது இப்போ social media ல. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாரு, உனக்கு என்னவோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாருங்க. சார் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அந்த கரூர் சம்பவம் வந்து சிபிஐக்கு மாத்தினதுனால விஜய் அவர்கள் பாஜகவுடைய நெருக்கடியில சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைடா கண்ணா, அது வந்து 100க்கு 100 உண்மைதான். என்னன்னா, மாநில காவல்துறை வந்து பண்ணுனாக்கா இவர் எதாவது முண்டலாம் பேசலாம் வைக்கலாம். இப்போ டெல்லியினுடைய காவல்துறை தான் அது, அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த சிபிஐ இருக்குது. இப்போ சிபிஐ வந்து இந்த விசாரணை பண்ணி இவர்னால தான் அந்த 41 பேர் இறந்தாங்கன்னா ஒரு கொலை குற்றம் அவர் மேலே சுமத்துவாங்க. அப்படி ஒரு கொலை குற்றத்தை சுமத்தி அந்த அவன் கொடுக்குற அந்த இதை காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டு இவரை கூப்பிட்டு விட்டு, இங்கே பாரு நீ ஒழுங்காக என் கூட இருக்கியா, இல்லை இதை வச்சு ஒன்று நாங்கள் உள்ள ஜெயிலில் சாரம் தொட்டிக்கும் உள்ளே போட்டுருவான்னு கேட்டால் என்ன செய்ய இயலும்? யோசிச்சு பாருங்க. உண்மையை தான் அப்ப சொல்கிறேன். இந்த விஷயத்தை வச்சு விஜய் அவர்களை கண்டிப்பா பாஜக 100க்கு 100 மடக்கிறோம்டா, 100% ஷுர். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க மடக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ எடப்பாடி அதனுடைய ரியாக்ஷன் தானே நேற்று சட்டமன்றத்தில் நடந்தது. அதனுடைய இதுதான். அதனால் ரெண்டாவது அவங்க கட்சியில் வாலண்டியாக அவங்கள இழுக்கிறாங்கம்மா. அதாவது வரமாட்டேன்னு சொன்னால் கூட அவங்கள வாலண்டி இப்போ இவங்க வந்து சிபிஐ என்கொயரியை வேணும்னே கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இதுதான் வேண்டாம், எஸ்ஐடி இது வேண்டாம், அது சுப்ரீம் கோர்ட்டுடைய எஸ்ஐடி வரட்டுன்னு தான் கேட்டாங்களே தவிர இவங்க இப்போ சிபிசிஐடி இது வேண்டான்னு சொல்லவும் இல்லை. ஐம் சாரி, இந்த இங்கே இருக்க எஸ்ஐடி மட்டும்தான் வேண்டான்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி போலீஸ் விசாரணை வேண்டான்னு சொல்லலை. அவங்க வந்து அவங்க வாலண்டியாக வேறு 2 பேரை கேஸ் போட சொல்லி எடப்பாடி பிளான் பண்ணி ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் அவசரமாக தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ க்ளோரி. அதாவது இந்த கேஸ் எல்லாம் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜை போட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜு யார் தெரியுமா? ஏற்கனவே இதில் வந்து குஜராத்தில் பெண்களை கடுமையாக வந்து ரேப் பண்ணானுங்க. சரியா? ஒரு கூட்டம் முஸ்லீம் சகோதரிகளை ரொம்ப தூரம் ரேப் பண்ணாங்க. அதில் அந்த பானுங்கிற பொண்ணு இருக்கால, 5 மாத கர்ப்பம், 5 மாத கர்ப்பிணி, என்னையாவது விட்டுடுங்கன்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு அதை இவன் இல்லை நான் ஒன்று விடமாட்டேன்னு அவங்க இப்போ ஒரு 10-20 பேர் அவங்க பேசின உடனே இந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு. மயக்கம் போட்ட உடனே செத்து போச்சுன்ட்டு போயிட்டாங்க. சரியா? அப்படி தப்பிச்சு தான் அது வந்துச்சு. அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணவனுங்களை அதுக்கப்புறம் பெரிய சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணி அந்த 16 பேரை வந்து தண்டிச்சிட்டாங்க. தண்டித்து அவங்க சிறையில் இருக்கானுங்க. அவன் சிறையில் இருக்கவன் எங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டால் அவனுங்களை விடுதலை பண்ணிட்டான் அந்த ஜட்ஜு. எப்படி பாருங்க? அந்த தண்டனை காலம் முடியலை, தண்டனை காலம் இருக்குது, தண்டனத்த விதியின்படி என்னை விடுதலை பண்ணணும்னு சொல்லி போட்டு அவன் விடுதலை பண்ணிட்டான். அந்த ஜட்ஜு தான் இப்போ இதுக்கு மானிட்டரிங் பண்ணுறாரு. புரிஞ்சதுங்களா? யாரோட கையாளுங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னாச்சு, இது பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு வட இந்தியா முழுக்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன் வந்து அந்த கேஸ் எடுத்து மறுபடியும் வந்து அந்த 16 பேர்த்த வந்து உடனடியாக கைது பண்ணி நீங்கள் வந்து சிறையில் அடைக்கலைன்னு சொன்னாக்கா நான் வந்து கவர்மெண்ட்டே வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி மறுபடியும் சிறையில் அடைச்சாச்சு. அப்போ அந்த நீதிபதி எந்த மாதிரி இருப்பார், அவர் தான் இதை மானிட்டரிங் பண்ணுறாரு. அப்போ இது முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீதிபதின்னு தெரியுதா? அவரை போட்டிருக்காங்களா? அதில் எப்படி உண்மை கிடைக்கும்? எப்படி திமுகவோட வக்கீல் வாதாடினா உண்மை கிடைக்குமோ, எப்படி திமுகவோட நீதிபதி பேசினா நீதி கிடைக்குமோ, அது மாதிரி தான் இதுவும். ஆக மொத்தத்தில் அது வந்து பெரிய கொள்ளைக்காரன், இவங்க மாநில கொள்ளையர்கள். 2 கொள்ளையர்களுக்கும் அஜெண்டா என்னவோ ஒன்று தான். திருடணும், பதுக்கணும், நல்லவர்களை வந்து பந்தாடணும், எப்படி வந்து அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி தன்னோட இழுக்கணும் அப்படிங்கிறது தான். அது செவ்வனே செஞ்சிட்டு இருக்காங்க.
அம்மா, நீ எங்களை வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எங்களையே வசமாடுறத விட்டுட்டு மாங்காய் தான் ஏன் புளிக்கும்? மாங்காய் தான் புளிக்கும் இல்லையா? நீ மாசமா இருந்தா தான் மாங்காய் இல்ல, இனிக்கும். ஆட்சியில இருக்கவங்க தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆட்சியில அதான் இருக்கவங்க தானே அது எல்லாத்துக்கும் ஆட்சியில் இருக்கவங்க தான் பொறுப்பு. அதை நாங்கள் தட்டி கிழிக்க விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது நடந்தாலும் இந்த அரசுக்கு தான், கெட்டது நடந்தாலும் அரசுக்கு தான். அரசுங்கிறது வந்து நல்லது தான் பண்ணும். அதிகமாக 90% நல்லது பண்ணும். ஒரு 10% அரசுக்கு தெரியாமலே சில நேரம் மாத்தி தவறுகள் சொல்றாங்க. நடக்கும். நல்லதை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. தேடுங்க. கெட்டதுதான் நடந்துட்டு தேடி பாக்குறோம், நல்லதுதான் காணோம்னு அது பாட்டு தான் உங்க பாடுவாங்க. மாதிரி குசுப்பு பிடிச்ச பிள்ளைகளுக்கு உங்க மாதிரி ஆதாரமா எல்லாமே இருக்கையா, வெறும் ஆதாரத்தை வாய் வாங்கி பேச்செல்லாம் கிடையாது. எதுல கொடுங்க, ஆதாரம் கொடுங்க. எல்லாம் எந்த சமூக வலைதளத்துல உங்களெல்லாம் மாட்டி விடுறதுக்குன்னே ஒரு பெரிய தலைமை இருக்குது. நீ எங்க தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த ஆதாரம் அதிகாரத்தை வச்சு கீதாரங்கிறதெல்லாம் தப்பிப்பீங்களே சும்மா. தவிர உண்மையில இருந்து தப்பிக்க முடியாது. இல்ல, சமூக வலைதளத்துல போறதெல்லாம் பொருட்படுத்த முடியாது. எந்த ஒரு செய்தி சேனல்கள்லயும் அப்ப இந்த வெளியாகலன்னு அரசே வேண்டாமே. அப்ப அவங்க நல்லது ஏம்மா, நாங்க இதை விட நீதிமன்றமே ஏத்துக்காதுடா. இப்போ இந்த அக்கா சொன்னாங்கல்ல ஆரம்பத்திலே, என்ன சொன்னாங்க? என்னக்கா சொன்னீங்க? என்ன? சிசிடிவி கேமரா ஆமா, கூட ஆமா. ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி தான். அதே மாதிரி போலீஸ்காரன் சாட்சி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும்? கொலையா பண்ணிட்டு போங்க, நாங்க சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு வேடிக்கை சும்மா பார்த்துட்டே இருப்போம். உட்காந்துட்டு நாங்க அப்ப எதைதான் ஆதாரமா எடுப்பீங்க? நாங்க என்ன ஆதாரம் தான் வேணும்? சட்டம் வந்து என்ன ஆதாரத்தை தான் கேக்குது? அதுவும் வந்து ஒரு வீடியோ காட்சி தான். அதை யாரும் செட் அது பண்ணி சாட்சி எடுக்க பண்ண- முடியாது இல்லையா? அது வந்து செட் பண்ண வீடியோவா இல்லையாங்கிறது அதுவும் கொடுத்தா தெரிய போகுது. ரோட்லயுமா சிசிடிவி கேமரா செட் பண்ணிட்டு இருப்பாங்க? உங்களுக்கு ஒரு தப்பிக்கணும்னா அவ்வளவு கிளியரா அதை வந்து யூ டர்ன் போட்டு பாக்குறது என்ன, டி டர்ன் போட்டு பாக்குறது என்னன்னு பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தப்பிக்கணும்னா அதுல வந்து எவ்வளவோ சிசிடிவி ஆதாரங்களை வச்சு தப்பிக்கிறீங்க. அதே எதிர்த்தரப்பு ஆள்கள்னா இல்ல தங்களை எதிர்க்கிறவங்கன்னா ஒரு இதுவா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க மேடம். அப்படிதான் நினைக்கலையா? அப்படிதான் நடக்குது. அதெல்லாம் நடக்கல. நீங்களா புனையப்பட்ட செய்தியை பரப்புரை பண்றீங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கும் உங்க தலைவருக்கும் இதே வேலை. எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது? என்னைக்காவது சாத்தான் வந்து தேவதூதர்களை வாழ்த்துமா? சாத்தானை பார்த்து தேவதூதர்கள் நீ சாத்தான் சாத்தானா சாத்தானு கோவம் தானே வரும். கொஞ்சமாவது மரியாதையா பேசு. என்ன மரியாதை சாத்தான் இல்ல. கீத்தான் அப்படிதான் சொல்ல. சாத்தானிய செய்கைகள் என்னென்ன என்ன சொல்லுங்க. சாத்தான்? சும்மா சாத்தானுக்கு என்ன இந்த கொண்டு வரும்? சாத்தான் வாயில இருந்து சாத்தான் தனமான கேள்விதான் பதில் தான் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அப்படி இல்ல இல்ல. நீங்க மாத்திரம் ஒழுக்கம், நீங்க மாத்திரம் அது. எங்கேயாவது சும்மா இருமா. தப்பு பண்றவங்கள குறை சொன்னா குறை சொல், அதாவது தப்பு நீ தப்பு பண்ணிட்டேன்னு உண்மையை சொல்றவங்கள பார்த்து நீ உண்மை சொன்னான்னு தப்பு பண்ணவன் கொண்டாடுவானா? நீதிபதி வந்து நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ ஜெயிலுக்கு போன உடனே அந்த திருடனோ இல்ல அந்த குற்றவாளியோ சரியான தீர்ப்பு கொடுத்தீர்கள், என் வாழ்க்கையில இப்படி ஒரு சரியான தீர்ப்பை நீதிபதியை பார்த்ததே இல்லைன்னு சந்தோஷமா போவானா? நீதிபதி அவ்வளவு சாபம் போட்டு போவான் கொலை செஞ்சவன். அதனால தப்பு செய்யறவங்க என்னைக்கு நம்மள வந்து ஆமா நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்ற அந்த பரந்த பெருமா என்ன சொல்றது பரந்த மனம் வந்து யாருக்கும் கிடையாது. இப்ப இருக்க சூழல்ல பெண்களுடைய வாக்கு டிவி கேக்கு தான் அதிகமா போகும்னு சொல்றாங்களே, நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களா? ஒரு பெண்ணா கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. ஏன் இப்படி பெற்றோர்கள் பிள்ளைங்களை வந்து நல்லபடியா வளர்க்க தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வந்து எப்படி அவங்க மூளையை போய் இவ்வளோ அலக்கழிக்குது அப்படிங்கிற ஒரு வேதனை தான் வருது. கோபம் வர்றதை விட இப்போ அதிமுகனா நமக்கு கோபமும் சேர்ந்து வரும். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பரிதாபம், ஆற்றாமை அப்படிம்பாங்கல்ல, அப்படிதான் வருது. ஏன்னா பெற்றோர்களை குறை சொல்லலான்னு பார்த்தா பெற்றோர்களுமே அந்த கூட்டத்துல தான் நிற்காங்க. அப்போ ஒரு 2 தலைமுறை இல்லை ஒரு 1.5 தலைமுறை வந்து மோசமான ஒரு சினிமா இதில் போய் இருக்கு. சினிமா பார்க்கறத நம்ம தப்புன்னு சொல்லலை. என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும், தனக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட நடிப்பை வந்து பார்த்து ரசிக்கணுங்கிறது உளவியல் ரீதியாக. ஆனால் தமிழ் கலாச்சாரம் இல்லை, உலகம் தழுவி எல்லாரோட கலாச்சாரமும் ஆடல் பாடல் இசையில் வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்வது தான். அப்போ அவங்க போய் பார்க்குறது பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்படி வந்து நமக்கு எட்டாத ஒன்றை நான் ஒரு நிழல்ல பார்க்கக்கூடிய ஒரு உருவத்தை இவ்வளோ மானசீக தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்க எதை செஞ்சாலும் நல்லா தான் செஞ்சிருவாங்கன்னு எப்படி அவங்களால இது பண்ண அவங்களோட பின்னணியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன நல்லது பண்ணாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எதை பத்தியுமே யோசிக்காம திரையிலையாவது நல்லா நடிச்சிருக்காரானா அப்படியும் சொல்ல முடியாது. கமர்ஷியல் மசாலா படங்களும் அடிதடி படங்களும் தான். தான் செய்யற தப்ப நியாயப்படுத்துற கேரக்டர்கள்லயே வாழ்ந்த கேரக்டரை கூட இவங்க உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு இவ்வளவு துதிபாடி நிற்கிறாங்களேன்னு வேதனை தான் வருது. பெற்றோரை சாடலான்னு பார்த்தா பெற்றோரே அப்படி இருக்காங்கங்கும் போது இந்த தலையில முட்டிக்கிட்டு அழலாமான்னு தான் சில நேரம் தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, அது குளோரி சொல்றது நியாயமான பேச்சு தான். ஏன்னா திரையில தோன்றதெல்லாம் உண்மை இல்லைடா. இப்போ நம்ம வந்து
நிஜ வாழ்க்கைங்கிறது வேற. இப்போ சினிமா பார்த்த உடனே சினிமாவில் ஹீரோ நடிக்கிற மாதிரி ஹீரோயின் நடிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க முடியுமா? இப்போ நீங்களே இருக்கீங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணும். சினிமாவில் ஒரு பையன் வந்து விரட்டி விரட்டி லவ் பண்ணுறான், பல்ல உடைக்கிறீங்க, செருப்பால் அடிக்கிறீங்க. ஆனால் அதே பையல திரும்ப லவ் பண்ணுறீங்க. சரியா? இது திரையில் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. அதுதான். அது எப்படி இப்போ நடக்காதுன்னு சொல்கிறீங்களோ இது மாதிரி இருக்கணும் எல்லாரும். அது இல்லாமல் திரையில் காட்டுறதை தான் இப்படி தான் இருக்கும், நம்ம அதனால் அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்வார், அவருக்கு ஏற்கனவே பணம் காசெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் அவர் பணம் காசு சம்பாதிக்க மாட்டார், கொள்ளையடிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது அவங்க வீட்டு காசை எடுத்துட்டு வந்து செலவு பண்ண மாட்டான். என்ன மாதிரி முட்டாளாக இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். நான் முட்டாள் தான். ஏன்னா நான் அவ்வளோ காசை கொண்டு வந்து கொட்டிட்டேன். சரியா? ஆகையினால அவங்கெல்லாம் சரியான இடத்துலன்னு இல்லை, நான் மாநாடு போட்டே தான் காசு செலவு பண்ணேன். மற்றபடி யாரையும் நான் ஒன்றும் தப்பு தண்டா பண்ணியோ அல்லது ஒரு சிகரெட்டோ தண்ணி போட்டோ நான் செலவு பண்ணல. கேம்லிங்கில் போய் காசு விடலை. நிறைய மாநாடுகள் போட்டேன். அந்த மாநாட்டு செலவு நிறைய ஆயிடுச்சு. நான் மானவரியாக போயிடுச்சு. நான் யார்கிட்டையும் கைவிட்டு வாங்கலை. இந்த நிமிஷம் வரை கைவிட்டு வாங்காமல் அரசியல் பண்ணதுனால தான் என்னுடைய நிலை அப்படி. அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி தானே இருக்கணும். ஆகையினால அவங்க ஒரு 10 ரூபா முதலீடு போட்டால் அந்த 10 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா வருமானு தான் பார்ப்பாங்களே தவிர, ஏன்னா அவங்க முதலீடே போடாமல் பொதுமக்களுடைய காசை, வரி பணத்தை, அதிலிருந்து வரக்கூடிய 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்கி நடிக்கிறோமா, எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல. வரி விலக்கு வரி ஒழுங்கா கெட்டாம அதுக்கு வழக்கு நடத்தும் போது இந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்கல, தாண்டி போயிடுச்சின்னு அரசுக்கே அறிவுரை கூறிய பிரகஸ்பதி தான் நம்ம விசய் அவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு காரை இறக்குமதி பண்றாங்க, அதுக்குண்டான தொகையை கட்டுறதுக்கு அதுல என்ன ஃபேவர் கிடைக்கும், எப்படி இழுத்து போட்டு இது பண்ணா இவ்வளோ லட்சங்கள் வந்து குறையும் அப்படின்ட்டு அதுல ஒரு குறுக்கு வழியை தேடி அதை எனக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு கேட்டு அதை இழுத்தடிச்ச ஆட்கள் தான். அதுக்கப்புறம் நீதிபதி ஏதோ ஒரு குறைய சொன்ன உடனே அதை போய் நீக்குங்கன்னு அதுக்கு செலவழிச்சு உச்சநீதி எதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க பார்த்தீங்களா? முறையா செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா தனக்கு ஒரு பேரு, இது வந்து ஒரு நடிகருக்கு அழகா அப்படின்னு கேட்டா அதை நீக்குங்கன்ட்டு அதுக்கு உச்சநீதிமன்றத்துல என்ன ஃப்ரீயாவா இவருக்கு வாதாடி கொடுப்பாங்க, அதுக்கு பணத்தை செலவழிக்கிறாங்க. இப்படி நேர்மையற்ற செயல்கள்ல இருந்த ஒருவர் இனிமே நேர்மையா வந்து பணத்தை கையாளுவார்னு எப்படி இந்த கூட்டம் நம்புதுன்னு நமக்கு தெரியல. இப்ப இவ்வளவு நாளா வந்து அவன் பையனோ அல்லது அவன் பொண்டாட்டியோ எங்கேயாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல, எவ்வளவு பெரிய நெருக்கடியில இருக்காரு. இப்ப நீங்க நல்லா இப்ப கூவுறாங்க அப்படியே. அப்போ இது எல்லாரும் சொன்ன உடனே கால விழுந்துடுறதுதான். இல்ல அதாவது என்னன்னா, அதாவது தான் புருஷன் நாளைக்கு முதலமைச்சரா வந்துருவாங்கிற எண்ணம் வந்துரும்ல யாரா இருந்தாலும். இடையில வேற 3 வெளியில வந்து பேசினாலும் ஏன் பேசலன்னு கேக்குறீங்க, பேசினாலும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது புருஷன் நல்லவனாமே கூட்டல் கழித்தல் கணக்குகள் தான். யாராவது பாதுஷாக்கு கொடுத்துட்டு உட்காருவாங்களா? பாதுஷா வந்துடக்கூடாதுன்னு தானே இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த நாடு வந்து கணவன் வந்து தவறு செஞ்சிருந்தான்னா அவன் முகத்திலேயே முழிக்காம வாழ்ந்த பெண்கள்லாம் உண்டு. என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நான் ஏதாவது ஒரு சிறு தவறு பண்ணியிருந்தா கூட என் வீட்டுக்காரம்மா 3 நாளைக்கு என் கூட பேசாது. அதுக்கப்புறம் அந்த தவறை நான் திருத்தி அதை சரி பண்ணி அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ண பின்னாடி தான் என் கூட பேசும். அந்த மாதிரி பெண்கள் இருக்கணுமா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.